தமிழ்நாடு வேலூரில் இருக்கக்கூடிய ஷா கஸ்டம் பெயிண்ட் ஷாப் தாங்க வந்திருக்கும். ஃபியட், பத்மினி, அம்பாசிடர், கான்டஸா, ஜிப்சின்னு நிறைய விண்டேஜ் கார்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப் ஃபுல்லாகவே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஷெவர்லேட்டில் டெவேரா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியன் ரோட்ஸ் ஃபுல்லாகவே ரூல் பண்ணிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போவும் நிறைய டீபோர்டு வெஹிக்கிள் நீங்கள் மார்க்கெட்டில் ரோட்ஸில் நீங்கள் வந்து டெவேராவை வந்து பார்க்கலாம். இந்த டெவேரா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லாமல் இன்டீரியர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டரைஸ்டு சீட்ஸு, ரூஃப் ஏசி, ஃபோல்டபுள் மிரர்ஸு, ஆடியோ சிஸ்டம்னு கம்ப்ளீட்டாக இந்த காரை வந்து ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஷானா, நான் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப எப்படி இருக்கீங்க? ஒரு வாட்டியும் நம்ம கேரேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இம்பாக்டே தெரியுது நல்லா. ஸோ அடுத்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா பேஜ் அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஓல்டு கார் வாங்கி ரெடி பண்ணி லேட்டஸ்ட் கார் வச்சிருந்தாலும் ஒரு ஓல்டு கார் அவங்க ட்ரீமில் இருக்கும். 90s வளர்ந்தவங்களாம் கண்டிப்பாக அந்த கார் வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். வாங்கினா நம்ம கிட்ட ரெடி பண்ணணுன்ற நிறைய ஒரு இருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. சேல்ஸும் நம்ம கிட்ட வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். இது கஸ்டமர் வெஹிக்கிள்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாடு காசு நிறைய ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதர் ஸ்டேட்டும் ஃபுல்லாக ரெடி பண்ணுறோம். இது கர்நாடகா எல்லா ஸ்டேட்லேருந்து வருது வண்டி நம்மளுக்கு. முதல்லலாம் நம்ம வந்து நம்ம வேறு ஸ்டேட்டில் போய் ரெடி பண்ண டைம் இருந்தது. இப்போ வேறு ஸ்டேட்லேருந்து வந்து நம்ம கிட்ட வந்து ரெடி பண்ணுற டைம் வந்திருக்கு நம்மளுக்கு. ஓகேண்ணா. ஆனால் இந்த டெவேரால என்ன நல்லா ஸோ இது பார்த்தீங்கன்னா டெவேரா சஸ்பென்ஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கே தெரியும், இந்த வண்டி வச்சுருக்கவங்க யாருமே மாற்ற மாட்டாங்க. இது ரொம்ப வருஷமாக அவர் கஸ்டமர் வச்சுருந்தாரு. ஸோ அவர் வந்து எக்தம் லக்ஸூரியாக பண்ணி கேட்டிருந்தாரு. நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோல்டு மிரர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் வந்து ஆட்டோ ஃபோல்டு மிரர் வராது, வித் இண்டிகேட்டர். டெவேரால யூஸ்வலாக வராது, நார்மல் மிரர் தான் வரும். ப்ளஸ் இதில் நிறைய உள்ளே வந்து ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். புஷ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெவேரால உங்களுக்கே தெரியும், புஷ் ஸ்டார்ட் வராது. இப்போ லேட்டஸ்ட் வண்டியில் வர மாதிரி புஷ் ஸ்டார்ட் ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா மிரர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்தாக இறங்குது பாருங்கள். ஏறுறது இறங்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதில் இது ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். பவர் விண்டோ ஆட் பண்ணியிருக்கோம். பவர் விண்டோ எல்லாம் 4 டோருக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி பவர் விண்டோ ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் மோட்டரைஸ் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். மகாராஜா சீட்ஸ் சொல்லிட்டு அந்த சைடு வந்தீங்கன்னா காட்டுறேன் நான். இப்போ மகாராஜா சீட்ஸ் சொல்லிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வித் பைலட்டுக்கு வந்து அது மோட்டரைஸ் சீட். இது வந்து மோட்டரைஸ் சீட்டு வித் லெக் சப்போர்ட்டோட, கோ பைலட்டுக்கு வந்து வித் லெக் சப்போர்ட்டோட லாங் ட்ரைவ்லாம் போனால் நல்லா லக்ஸுரியாக உட்காந்துட்டு போகலாம். ஃபுல்லாகவே மோட்டரைஸ். 2 சீட்டும் டிரைவர் சீட், கோ பைலட் சீட்டும் ரெண்டுமே வந்து மோட்டரைஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் சென்டர் கன்சோல் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக டெவேராவில் வந்து கன்சோல் வந்து சின்னதாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா கன்சோலில் வந்து லக்ஸுரி வண்டி வர மாதிரி ஒரு கன்சோல் பண்ணியிருக்கோம். நல்லா ஹேண்ட் ரெஸ்ட்டோட வித் கிளாஸ் ஹோல்டரோட. ப்ளஸ் இதுலேயே வந்து ஒரு ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்கோம். டேஷ்போர்டு வந்து ஃபுல்லாக லெதர் ரேப் பண்ணியிருக்கோம். லெதர் ரேப் பண்ணனால அது ஒரு லக்ஸுரி ஃபினிஷ் வந்திருக்கு. மிரர் வந்து இங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஃபோல்ட் மிரர் வந்து இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ளேருந்தே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி மிரர் வந்து நம்ம வச்சுருக்கோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இன்டீரியருக்கு ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். ரியர் சீட்ஸுக்கு டிரைவர் சீட், பைலட் சீட் மட்டும் இல்லாமல் பேசஞ்சர் சீட்டுக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். வித் ஹேண்ட் ரெஸ்ட்டு. யூஸ்வலாக இது வந்து பெஞ்ச் டைப்பில் இருக்கும். இதில் வந்து பெஞ்ச் டைப் எடுத்துகிட்டு 2 பைலட் சீட் போட்டுருவோம் வித் ஹேண்ட் ரெஸ்ட்டோட. ப்ளஸ் பின்னாடி உட்காரவங்களுக்கு ஏசி, ரூஃப் ஏசி. பின்னாடி உட்காரவங்க ரொம்ப லக்ஸூரியாக தூங்கிட்டு போகலாம். அந்தளவுக்கு ஒரு ஃப்ளைட்டில் தூங்குற மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். ரியர் நார்மல் பெஞ்ச் சீட் தான் போட்டிருக்கோம். ப்ளஸ் கீழே ஃபுல்லாக வந்து டைமண்ட் மேட் போட்டிருக்கோம். ரியர்லேருந்து பாருங்கள் ரியர் வியூவு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த லக்ஸுரினஸ், அந்த சீட்டோட ஃபினிஷ்லாம் நல்லாவே உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். டோர் பேட்ஸ்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆட்-ஆன்ஸ் பண்ணியிருக்கோம். இக்னிஷன் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரிமோட் லாக் பண்ணுறோம். வண்டியிலேருந்து இறங்கி வந்தாச்சு, ரிமோட்டில் லாக் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். லாக் பண்ணால் 4 விண்டோவும் அட் அ டைம் ஏறும் உங்களுக்கு ஸ்மூத்தாக. ப்ளஸ் மிரர் வந்து ஆட்டோ ஃபோல்ட் மிரர் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி ஃபுல்லி லோடட் இந்த வண்டி பண்ணதுனால ரொம்ப நல்லா வந்து அவுட்புட் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டியோட அவுட்புட். ஓகேண்ணா. ஆனால் எத்தனை மந்த்ண்ணா? இது வந்து 3 months ஆயிடுச்சு. இந்த வண்டி ரீஸ்டோர் பண்ணுறது ஃபுல்லாக 3 months ஆயிடுச்சு. ஏன்னா
நிறைய விஷயம் வந்து இந்த வண்டிக்கு ஏற்றின மாதிரி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிறதுக்கே ரொம்ப லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம சீட் தைக்கிறது அது மாதிரிலாம், ஏன்னா சீட்லாம் பஃப் பண்ணி நல்லா ஷேப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சீட்டை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. உள்ள இந்த சீட்டோட ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ்லாம் பாருங்கள், ஒரு லக்ஸுரி சீட்டோட ரொம்ப நல்ல கர்வ் ஷேப். பாடி வந்து உள்ளே போய் உட்கார்ற மாதிரி பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக வந்து இது ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா, ஆமாண்ணா. இப்போ வந்து பாடி வந்து உள்ளே போய் உட்காந்துரும். ஸோ ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கும். அதான் நான் யூஸ்வலாகவே டெவேரா வந்து லாங் டிரைவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆமாம், இன்னும் கம்ஃபர்ட்டாக பண்ணிட்டீங்க. ஆமாம். இது எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸும் இப்போ வந்து டயர்ட் இல்லாமல் போக முடியும். இது மாதிரி இந்த வண்டி மட்டும் பண்ண முடியுமான்னா அப்படி கிடையாது. எல்லா வண்டியும் பண்ணுவோம். எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா எல்லா வண்டிலையும் பண்ணுவோம் நம்ம. ஓகே, எல்லா கார்ஸும் நம்ம எல்லா கார்ஸ்லையும் இந்த மாதிரி பண்ண முடியும். ஓகேண்ணா. ஏன்னா ஏ ஸ்டார் கூட நான் இந்த மாதிரி லக்ஸுரி சீட் போட்டு அமைச்சிருக்கேன். பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப எமர்ஜென்சி ஆச்சதுனால. ஆமாம். ஓகே. டெவரா மட்டும் இல்லை, இவங்க ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் ஃபுல்லி லோடடாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் அது வந்து ஹீட் ரெசிஸ்டண்டானா இல்லை சவுண்டானா? சவுண்டுக்காக கொடுத்துருக்கோம். சவுண்ட் டேம்பிங்கு ஃபுல்லி லோடடு. அம்பாசிடரை பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோ பார்ப்போம். அம்பாசிடர் காரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 அம்பாசிடர் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஏன்னா நான் மற்ற காரை ரெடி பண்ண வேணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா டெவேரா இருக்கு, இருந்தாலும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அம்பாசிடராக இருக்கு. அவ்வளோ கார் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது இல்லாமல் ஒரு 3 கேரேஜில் இதே மாதிரி ஃபுல்லாக தான் லோடு போயிட்டு இருக்கு. ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஓகேண்ணா. ஏன்னா ஃபுல் ரிஸ்டோரேஷன் பண்ணுறோம் இல்லையா, டைமும் கன்சியூம் ஆகுது, பார்ட்ஸ் நம்ம சோர்ஸ் பண்ணுறது லேட் ஆகுது, ஒர்க் லோட் போயிட்டு தான் இருக்கு. ஓகேண்ணா. ஸோ அம்பாசிடர் கார் நீங்கள் வச்சிருக்கீங்க, இல்லை யூஸ்டு கார் வாங்கணும், இல்லை உங்கள் கார் ரெடி பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய அம்பாசிடர் கார் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஷாப்போட ஃபோன் நம்பர், அட்ரஸ், மேப் லொகேஷன் எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஷெவர்லெட் கார் வச்சிருக்காங்க, முக்கியமாக டெவரா கார் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.